ஜெபம் செய். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீ சர்வ வல்லவர், சர்வ ஞானி. இயேசுவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஜீவனை கொடுத்து இந்த தழும்புகளால் எங்களை குணமாக்கி வருகிறீர். எமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை எல்லா சாபத்திலிருந்தும், பாவத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், பிசாசின் அந்தகார வல்லமின் கிரியிலிருந்து விடுதலையாக்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பரணாக இருந்து, உன்னதமானவரின் மறைவாக இருந்து எங்களை பாதுகாத்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இரவிலே எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இரவிலே கர்த்தர் கொடுத்த நல்ல நித்திரைக்காக நன்றி சொல்லுங்க. காலை எழும்பும்போது என் நாசியிலே சுவாசம் இருந்திருந்தது, இருதயம் துடித்து கொண்டிருந்தது, என் அவயங்கள் எல்லாம் சீராக இயங்கிக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். நான் கண் விழித்து பார்த்தேன், என் பிள்ளைகளும் பெற்றோர்களும் உடன்பிறப்புகளும் மனைவியும் கணவனும் சுகமாக எழுந்திருந்தாங்க. நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, காலை முதல் மாலை வரைக்கும் தெய்வ பிரசனங்களோடு கூட இருந்து பிரயாணத்தில் விபத்து நாசமோசங்கள் ஏற்பட இருந்தோம். கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்து உமக்கு ஸ்தோத்திரம். அதை எங்களாம் விழும் பொழுதெல்லாம் தேவ தூதர்களை கொண்டு எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்களுடைய கரங்களில் எங்களை ஏந்தி கொண்டதற்காக ஸ்தோத்திரம். கொடுத்த எல்லா பொருளாதார உதவிக்காய் நன்றி, ஆலோசனைகளுக்காய் நன்றி, வேலைக்காய் நன்றி, உயர்வுக்காய் நன்றி. சிலருக்கு நல்ல ஜாப் கிடைக்கும்படி கிருபை செய்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு வரன் கிடைக்கும்படி கிருபை செய்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். சிலருக்கு மருத்துவ உதவி கிடைக்கும்படி செய்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். சிலருடைய கர்ப்பங்களை திறந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். சிலருடைய கேன்சர்களை, கட்டிகளை மறைய பண்ணியிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். சிலருடைய டிபிகளை மறைய பண்ணியிருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட உம்மை உயர்த்துகிறோம். எல்லாம் சேர்ந்து ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைக்கு நாங்கள் ஒரு காலம் ஒன்று திரும்ப செய்துவிட முடியாது. எக்ஸப்ட் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதும், உம்மை பின்தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்வதும், உண்மையாக இருப்பதுமே தவிர வேறு ஒன்றும் நீர் என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. அப்பா கர்த்தாவே, அப்படி ஒரு கிருபை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். இந்த பாடலை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறாலின் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறாலின் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நான் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரூரின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவோய் நீக்கிடுமே. பாரூரின் நோய்களை நீக்கியவர் பாவியின் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலம் தாருமே. துயரங்கள் பாரில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலம் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்,
உயிர் உள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாடில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிர் உள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாடில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிர் உள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். கைகளை உயர்த்து அண்ணால போல கதருங்க. ஆண்டவரே, நான் மன கிளேசம் உள்ள பெண், என் மன சஞ்சலத்தை ஊற்றிவிட்டு எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. அது ஆண் ஆக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஆண்டவரே, நான் மன கிளேசம் உள்ள ஆண், என்னுடைய மனதின் ஆழத்தில் இருக்கிற வேதனைகள் எல்லாம், துக்கங்கள் எல்லாம் இந்த சமூகத்திலே ஊற்ற வந்திருக்கிறேன். பதில் கொடுக்க கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். இறங்கோ ஆண்டவரே, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கோ. எசேக்கியாவை போல கதருங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளை நான் நடு தெருவில், நடு வீதியில, நடு வழியில, பாதி வயதில விட்டு போக ஆண்டவரே மனம் கொடுக்கலப்பா. உதவி செய்யுங்க. எனக்குள்ள ஜீவனை திரும்ப தாங்க. கேன்சர் கட்டிகள் மறைந்தன. காலில் இருந்த அந்த கேன்சர் இயேசுவின் இரத்தத்தினாலும் என் ஆண்டவராகிய கர்த்தரின் நாமத்தினாலும் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து போட்ட போது, அந்த பிளவின் மேலே போட்ட போது அவன் சுகமடைந்து கர்த்தர் அவனுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். விசுவாசத்தோடு கேளுங்க. எலியாவின் தேவன் எங்கே என்று கேளுங்க. ஓ, எலியாவின் தேவன் எங்கே என்று கேளுங்க. அப்போது யோர்தான் உங்களுக்கு நேர் எதிராக இரண்டாக பிளக்கப்படும். ஆண்டவரே, நிறைய பேருக்கு நீர் காகத்தின் வழியாகவும், நீர் அநேகருக்கு மீன்களை கொடுத்தோம். நீர் போஷித்து எங்கள் பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஜோமனுங்க, மீன் வாயில் இருந்து ஒரு வெள்ளி பணத்தை நீர் உருவாக்கி கொடுக்க முடியும்னா, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன்களை அடைக்க உம்மால தான் முடியும். இயேசுவின் நாமத்தினால் அந்த கடன்களை அடைக்க உதவி செய்வீராக. நாங்கள் 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 தினந்தோறும் எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவள் பரிசுத்தத்திலே வளர்ந்து நல்ல சாட்சிகளாய், நல்ல வேலைக்கு போய், நல்ல உயர்வை கண்டு, நல்ல திருமண வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு சமாதானமாக இந்த கடைசி நாட்களில் வாழ்வதை எங்கள் கண்கள் காணவனும். அதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்கிறபடினாலே அந்த ஜெபத்தை நீர் கேட்டீரதற்காக ஸ்தோத்திரம். கர்ப்பங்கள், ஓ ஜீசஸ், ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. பிள்ளை பேர் உண்டாகிறது. எல்லா சரும வியாதிகள் மறைகிறது. எல்லா கிட்னி இஷ்யூஸ் மறைகிறது. எல்லா பேங்க்ரியாஸ் இஷ்யூஸ் மறைகிறது. எல்லா லிவர் மறைகிறது. உங்கள் இருதயத்தில் கையை வச்சுக்கோங்க. ஏன்னா இப்பொழுது இந்த காலங்களிலே அநேகருக்கு இருதய வலி, இருதய வேதனை, இருதயிலே கோளாறு என்று பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறாங்க. கர்த்தர் நம்ம இருதயத்தை காக்க விரும்புகிறார். நீங்கள் வந்து வாசம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இயேசுவே, எங்கள் இருதயத்திலே, சிந்தையிலே வாசம் பண்ணுங்க. எங்கள் மூளை மண்டலத்திலே வாசம் பண்ணுங்க. எங்கள் சரீரத்தை உங்களுடைய வீடாக மாற்றி நீர் வாசம் பண்ணுங்க. அதை சத்துரு தொடாதபடி காத்து கொள்ளுங்க. ஆண்டவரை நடத்துங்கப்பா. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ்ந்து ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று நாம் ஈசாக்கின் நிகழ்ச்சியில் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். நேற்று நான் சொன்னேன், ஈசாக்கின் முடிவு என்பது ரொம்ப ஆச்சரியமாக, நான் மரணம் 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 என்று சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை 180 வயசு வரைக்கும் உயிரோடு வைத்தார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2-3 பேர் எழுதியிருந்தாங்க. ஈசாக்கு மனைவியாக ஏசாவும் அவருடைய மனைவியும் ஈசாக்குக்கு தானாக முள்ளாக இருந்தார்கள். அந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முற்பிதாக்களில் ஒருவனாகிய சிறந்தவர் சந்தித்தான்னா நம்ம எவ்வளோ தான் சந்திக்க வேண்டியிருக்கோம், எவ்வளோ மன வடிவு சந்திக்க வேண்டியிருக்கும், எவ்வளோ பொறாமைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இல்லை? இதெல்லாம் கடந்து தான்
எந்த இடத்துல வந்து நிறுத்துறாருன்னா 26ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல அவனை எதிர்த்தவங்க, அவன் மீது பொறாமைப்பட்டவங்க, அவங்க வந்து சொல்றாங்க. அப்பொழுது 27 அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே. பாருங்க, இது கூட நம்ம எழுதணும். துரத்திட்டாங்களாம், இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு துரத்திட்டாங்களாம். ரைட், இது கூட ஒரு டாப்பிக்கை எடுத்து நம்ம பேசலாம். இன்னைக்கு அநேக கணவன்கள் தம் மனைவிகளை துரத்தி இருக்கிறாங்க. அநேக பிள்ளைகள் பெற்றோரை துரத்தி இருக்கிறாங்க. ரொம்ப கிறிஸ்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படி துரத்தப்பட்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபையின் வார்த்தைகள் என்னன்னா, துரத்தினவங்களே உங்க பாதபடியில வந்து நிற்பாங்க. ஒரு நாள் வரும். ஆமென். நான் சொல்றதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. மனம் தளராதீங்க. இங்க சொல்றான், நீங்க துரத்தி விட்டீங்களே, அதற்கு அவர்கள் உங்களை துரத்தி விட்டவங்க, அது கணவனாக மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், ஈவன் பெற்றோர் தன் பிள்ளைகளை துரத்தி விட்டு இருக்கலாம், அல்லது வேலையிலே உங்களை துரத்தி இருக்கலாம், பந்தாடி கொண்டிருக்கலாம், உங்களை ஃபயர் பண்ணி இருக்கலாம். எதுவாக இருக்கட்டும் சொல்லுவாங்க, அதற்கு அவர்கள் நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு. பாருங்க, அப்போ அவங்க கை ஓங்கி இருந்தது. இப்போ ஈசாக்கின் கை, ஐயா எங்களை ஒன்றும் தொந்தரவு பண்றாதீங்க, எங்களை அழிச்சிடாதீங்க, எங்களை கொன்றாதீங்க, நீங்களும் எங்களை தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. 2 வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. துரத்தப்பட்டவங்க 2 வார்த்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல சத்தமா சொல்றேன். துரத்தப்பட்டவங்க 2 வார்த்தை. நானும் தான் அதுல ஒருத்தராக இருக்கிறேன். துரத்தப்பட்டவங்க, தூரத்துல விரட்டி அடிக்கப்பட்டவங்க சொன்ன வார்த்தை. அவங்களே வந்து சொல்வாங்க, நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். அவ்வளவு பிரச்சனை வரும். 2வது கடைசியில முடிவு வரும். யாருக்கு வரும்னா நமக்கு இல்லை, நம்மை துரத்தினவங்களுக்கு. 2வது என்னன்னா, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நமக்குள்ள ஒரு அலையன்ஸ் போட்டுப்போம், ஒரு சமாதான உடன்படி பண்ணுவோம். அப்பா நீ ஜெபம், நம்ம ஒன்றும் கத்தி எடுக்க போறதில்ல, நம்ம இன்னும் பட்டை எடுக்க போறதில்ல, நம்ம ஒன்றும் செய்ய போறதில்ல, ஆனா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன், அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எங்களுக்கு நீங்க தீங்கு செய்யக்கூடாது அப்படின்றாரு. நாம யாரையும் தீங்கு செய்ய போறதில்ல. நாம் நம்புகிற, நாம் ஆராதிக்கிற நம் கர்த்தர் நமக்கு எதிராக நிற்கிறவர்களுக்கு தீங்கை உண்டு பண்ணுவார். எழுதி வச்சுக்கோங்க, தீங்கை உண்டு பண்ணுவார். சந்தோஷமா இருங்க. சீக்கிரத்துல வந்து உங்களோடு கூட ஒரு சமாதான உடன்படிக்கை செய்வார்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். ரைட், இன்னைக்கு நாம ஏசா பற்றி ஒரு சின்ன குறிப்பை பார்த்துட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் வித்தியாசமா நம்மளை நடத்தி வருகிறார். ரொம்ப வித்தியாசமா நடத்தி வருகிறார். நான்லாம் நிச்சயமா சொல்லுவேன், நாளைக்கு என்ன பண்ணணும், இந்த வாரம் என்ன பண்ணணும், யாரை குறித்து பேசணும் என்பதெல்லாம் சிந்திப்பதில்லை. ஆவியானவர் கைகளில் ஒப்பு கொடுப்பேன். அந்த நாள் முழுவதும் தியானத்தில் இருப்பேன். ஒருவேளை என்னுடைய வேலைகளை செய்துதான் நாள் முழுவதும் இவர் ஐயர் ஜெபம் பண்றாரு அப்படிலாம் இல்லை. அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல விரும்பல. நிறைய நேரங்கள் அவ்வப்போது நான் ஆண்டவரோடு கூட சமூகத்தில் இருப்பது உண்டு. அப்பொழுதெல்லாம் இந்த ஏசாவை குறித்தும் நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஏன்னா ஏசாவை குறித்து நாம் நிறைய பார்த்தது இல்லை, ஆனால் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். என்னன்னா, ஏசா பற்றி ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் வருகிறது. நான் கொஞ்சம் வாசிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நம்ம சீக்கிரத்தில் முடிச்சிடலாம். நேரத்தில் 40 நிமிஷம் ஆச்சு, அந்த மாதிரிலாம் இருக்காது. இன்னைக்கு நான் வாட்ச் முன்னாடியே வச்சுட்டேன். சரியா 30 நிமிடத்தில் முடிச்சிடலாம். மூர்த்தவன் சிவந்த அதை விட்டுடலாம். இந்த பிள்ளை பெரியவனாகி 28ஆம் வசனம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறதே இசாக்குடைய வாய்க்கு ருசிகரமா இருந்ததுனாலே ஏசாவின் மேலே பட்சமா இருந்தான். ஏசா வேட்டைக்காரன், போய் வேட்டையாடி
நல்ல சமைச்சு கொண்டு வந்து அப்பா கொடுப்பான். அப்பா அந்த சாப்பாட்டிலே மயங்கிட்டாரு. இல்லை, ரொம்ப ஆசையா இருந்தாரு. வசனம் சொல்லுகிறது ரொம்ப ருசியா இருந்ததாம். ரெபேக்கால் ரெபேக்காலோ யாக்கோபின் மேலே பட்சமாயிருந்தார். இங்கே பாருங்க, நம்ம இதை பற்றி விளக்கமா பார்க்கலாம். ஏசா அவங்க அப்பாவோட இணக்கமா, சந்தோஷமா, ஹாப்பியா, அது பாருங்க எப்படி இருக்கு. ஒரு ஃபேமிலியில அப்பாவுக்கு ஒரு பிள்ளையாம், அம்மாவுக்கு ஒரு பிள்ளையாம். சரி, ஓகே, நம்ம அதை பார்க்கலாம். உங்க வீட்டில் அந்த மாதிரிலாம் யாரும் வந்துடாதீங்க. சரிங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஏசா வெளியிலே இருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். ரைட். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழில நான் சாப்பிட கொஞ்சம் தான், இளைத்திருக்கிறேன், ரொம்ப டயர்டா இருக்கிறேன் என்றான். இதனால் அவனுக்கு ஏதோம் என்ற பேர் உண்டாயிற்று. கவனிங்க, இதெல்லாம் ஜெனரல் நாலேஜில் குவிஸ்ல சில நேரம் கேட்பாங்க. ஏசாவின் மறுபெயர் என்ன? இளைத்து போனவன். இளைத்து போனவன் ஏதோம் என்று அழைக்கப்பட்டவன். சரிங்களா? அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்போது யாக்கோபு ஏசாவின் அப்பத்தையும் பயிற்றும் கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இன்னைக்கு இதை வச்சுதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். பர்த் ரைட், 2 வசனத்தை வாசிக்கிறார். 2 வசனத்துல அந்த பர்த் ரைட் எவ்வளவு முக்கியமானது, சிரேஷ்ட புத்திர பாகம் எவ்வளவு முக்கியமானது என்று பார்க்கலாம். என்னாகவும் 8ஆம் அதிகாரம் வசனம் 17. என்னாகமம், நம்பர்ஸ் 8:17. இஸ்ரவேல் புத்திரரில் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதற் பேரானதெல்லாம் என்னுடையது. நான் எகிப்து தேசத்திலே முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளிலே அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி, பின்பு லேவியரை இஸ்ரவேல் புத்திரர் உள்ள முதற் பேரு சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டு, லேவியராக, ஆசாரியராக அந்த முதல் பேரானவர்களை. ஓகே, இதெல்லாம் நமக்கு அவசியம்தான். ஆனால் முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, அங்கே எகிப்திலேருந்து புறப்பட்ட பொழுது முதல் பேரு சிரேஷ்ட புத்திர பாகம் கொடுக்கப்பட்டதுல அதில் ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ன் இஸ் ஆல்வேஸ் சிரேஷ்ட புத்திர பாகத்தை உடையது, பர்த் ரைட் உடையது. பர்த் ரைட் அப்படின்னா என்ன வாசிக்கலாம். உபாகமும் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். டியூட்ரோனாமி 21:17. வெறுக்கப்பட்டவரிடத்திலே பிறந்தவனை சிரேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். முதல்ல என்ன சொன்னேன், அவங்க முதல் பேரானவங்களுக்கு அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் இருக்கும், பர்த் ரைட் இருக்கும். அவங்க யாருன்னா, இன்னும் விளக்கமா சொல்றேன், என்னாகமத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருன்னா ஃபர்ஸ்ட் பார்னு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு அவன் தான் குடும்ப தலைவன். அது மாத்திரமல்ல, அந்த வீட்டுக்கு அவன் தான் ஆசாரியன். அவன் தான் எல்லா பலிகளையும் செலுத்த வேண்டும். அவன் தான் பிரதானமாக இருப்பான். அப்போ ஆசாரியத்துவத்தை கர்த்தர் கொடுத்தார், லேவியனுடைய வேலையை கர்த்தர் கொடுத்தார், ஊழியக்காரனுடைய வேலையை கர்த்தர் தலை பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறார். பெரியமானவர்களே, நீங்க ஃபர்ஸ்ட் பார்னா இருந்தா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆசாரியன், நீங்க லேவிய, நீங்க தான் பர்த் ரைட் உடையவங்க. உங்களுக்கு நியாயப்படி சொல்ல போனா உங்க அப்பா உங்க அம்மா உங்களுக்கு 2 பங்கு கொடுக்கணும். அதுதான் பைபிள் நமக்கு சொல்லுது. கவனிங்க, உண்டான ஆசைகள் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுக்கு முதல் பலன், சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது.
அதுக்கப்புறம் நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. எனவே கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த முக்கியமானதை ஏசா என்ன பண்ணலாம்? அலட்சியம் பண்ணினான். இன்னைக்கு வருகிற ஒரு தலைப்பு என்னன்னா, பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி ஓவர் இஸ் ஃபேமிலி. அது சொல்லிட்டேன்ல உங்களுக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அன்கண்ட்ரோல்டு appetite. அதாவது அன்கண்ட்ரோல் என்ன சொல்லுங்க? நம்மளால கட்டுப்படுத்த முடியாத சில காரியங்கள், கண்ட்ரோல் பண்ண முடியாத சில காரியங்கள். இங்க ஹிஸ்டரியை நம்ம கொஞ்சம் நம்ம வாழ்க்கையோட ஒப்பிடலாம். நீங்க புத்திர ஸ்வீகாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பர்த் ரைட் ஒரு பக்கம் இருக்கட்டும், சாப்பாடு அது அது எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்னா, அப்போ பயிற்றங்கூழ் சமைத்து கொண்டு வந்தான். வேட்டையாடி களைத்து வந்திருக்கிறான், அது பரவாயில்ல. ஆனாலும் இந்த ஒருவேளை சாப்பாடு அல்லது அது அந்த சாப்பாடில் இருக்கிற அந்த அந்த ஈர்ப்பு, சாப்பாட்டு பிரியர்கள். அது மாத்திரமல்ல, கவனிங்க, இங்க நான் சாப்பாடுக்கு மட்டும் சில எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் வேற காரியங்களை சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆடம்ல இருந்து வரும். ஈவு விழுந்ததற்கான காரணமே அந்த சரீர இச்சை, ஆப்பிடைட். அவளால கண்ட்ரோலே பண்ண முடியல. அங்க நான் சொல்வேன், முதல்ல இந்த ஃபுட்ல அன்கண்ட்ரோலா இந்த உலகத்துல ஜீவித்தவங்க, வாழ்ந்தவங்க, ஆரம்பித்தவங்க ஏவாள். இன்னைக்கு அநேக பெண்களை கர்த்தர் எச்சரிக்கிறார், ஆண்களை அடுத்து எச்சரிக்கிறார். நான் சொல்லிட்டே வருவேன். முதல்ல உங்க உணவுல ஒரு கட்டுப்பாடு உங்களுக்கு மிகவும் அவசியம். கண்ட்ரோல் வேணும். அன்கண்ட்ரோல் ஆப்பிடைட் உங்களுக்குள் இருக்கும்னா நிச்சயமாகவே சீக்கிரத்துல உடல் பழுதடைந்து போகும். ஒவ்வொன்றும் நாம் சாப்பிடுகிற உணவு, நாம் சாப்பிடுகிற மருந்து, நாம் சாப்பிடுகிற தண்ணீர், நாம் குடிக்கிற ட்ரிங்க்ஸ், இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பெஸ்டிசைடு இருக்கிற கொக்கோ கோலா, அந்த மாதிரியான டயட்ஸ்லாம் கூட சொல்கிறேன். அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வயிற்றை நிரப்பும். ஆனால் கவனிங்க, பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக அதை கேன்லெல்லாம் போட்டு அட்வர்டைஸ்லாம் பண்ணி, பெரிய பெரிய ஆக்டர்லாம் அட்வர்டைஸ் பண்ணி அதை நம்மளை வாங்குற மாதிரி ஈர்க்கும்படி செய்திருவாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் அது உடலுக்கு மாபெரும் கேடு. மறந்துடாதீங்க. இன்னொரு ஒருத்தரை பற்றி நான் சொல்லணும். இப்போ அது பெண்களுக்கு சொன்னல, இப்போ ரெண்டாவது ஆண்களுக்கு சொல்கிறேன். நோவா பயங்கரமாக குடிச்சிட்டார். அன்கண்ட்ரோலா ட்ரிங்கிங். கவனிங்க, இது ஆண்களுக்கு. அது புகையா இருக்கலாம், அது குடியா இருக்கலாம், அல்லது வேறு விதமான போதை வஸ்துகளாக இருக்கலாம். அது அன்கண்ட்ரோலாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடந்தது தெரியுமா? ஒரு சிம்பிளான விஷயம் நடந்தது. அவன் பயங்கரமாக குடிச்சிட்டு, நோவா தலைவர், அவர் ரைச்சியஸ் மேன், அவர் நீதிமான், ஆண்டவர் அவனிடத்துல தான் ரொம்ப பிரேக்குக்கு அப்புறம், ரொம்ப சைலண்ட்டுக்கு அப்புறம் நோவாங்கிட்ட தான் பேசினார். நோவா தான் அடுத்த ஜெனரேஷனே உயிரோடு இருக்க காரணமாக இருந்தாங்க. ஆனால் அவரிடத்துல இருந்த ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, குடியின் ஆவி, குடி வெறி, போதை வெறி, மற்ற எல்லாவற்றிலும் அன்கண்ட்ரோலா. ரைட்? அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அவர் நல்லா குடிச்சிட்டு படுக்கும் பொழுது ஆடை விலகி படுத்திருந்தாராம். எனக்கு ரொம்ப வியப்புக்குரிய ஒரு காரியம் என்னன்னா, அண்ணன் தம்பிங்க 2 பேரும் வராங்க. வந்தவுடனே இவர் ஆடை விலகிறத பார்த்தாங்க. முதல்ல அண்ணனும் தம்பி யாரோ வராங்க. சாரி, நான் சொல்கிறத நீங்கள் தயவுசெய்து பைபிள் எடுத்து வாசிங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அண்ணன் வந்தானா தம்பி வந்தானா ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். அண்ணன் வரான், பார்க்குறான், ஆடை விலகி இருக்கு, போகிறான், தம்பியை கூப்பிட்றான், வரான், வந்தவொடனே பின்னாடியே ஒரு போர்வையை அவங்கள பார்க்கக்கூடாது, ரெண்டாவது தம்பி பார்க்கக்கூடாது, அவனும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போர்வையை வேட்டியை கொண்டு வந்து அவருடைய மானத்தை மூடுற. ஆபிரகாம் காலையில் தண்ணிலாம் குடிச்ச அந்த அந்த போதை தெளிஞ்சு அவர் விழிக்கும் பொழுது இதை பற்றி கேள்விப்படுறார். எப்படி கேள்விப்பட்டாருன்னு தெரியாது எனக்கு, புரியுதுங்களா? ஒருவேளை கிண்டல் அடிச்சாலையோ, நாயா நைட்டெல்லாம் குடிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு அலப்பறை பண்ணியப்பா, நான் ஆடை கூட விலக தெரியாத படுத்திருந்தேன்னு சொன்னானுங்களா என்னன்னு தெரியாது, ஆயிடனோ. பட் எழுந்த உடனே இந்த செய்தி அவருக்கு தெரிஞ்ச உடனே கூப்பிட்டு, பெரியவனா சின்னவனான்னு எனக்கு தெரியல, சபிக்கிறார். ஏன் சபிக்கணும்? யோசிச்சு பாருங்க. நீங்க சபிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க செய்ததுல என்ன தவறு இவங்க கண்டாங்க? நான் நிறைய நேரம் அதை பத்தி ஆய்வு செய்த பொழுது எனக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சது. பட் என்னால் மனது ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த ஆன்சர் எனக்கு கிடைச்சது, ஏற்றுக்கொள்ள முடியல. பட் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுதான்னு பாருங்களேன். உங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கலாம். அட என்னடா மனத்தை மூணவனை போய் சபிக்கிறாரு இந்த ஆள் ஒரு முட்டிக்கட்ட ஆளுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போது நான் நிறைய படித்த பொழுது அப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம்னா, அண்ணனும் வரான்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் தான் வச்சுக்கோங்களேன், அண்ணன் வந்து பார்க்குறாரு. பார்த்தவொடனே என்ன பண்ணியிருக்கணும்னா, அண்ணனே அவருடைய ஆடையை மூடி இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது மிக மிக முக்கியமான, இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் அப்பா பிள்ளை பிடிக்கல. நல்லா கவனிங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைகளை பிடிக்கல. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. என்ன காரணம் தெரியுமா? ஒருவேளை அப்பா தப்பு பண்ணியிருக்கட்டும், அம்மா தப்பு பண்ணியே இருக்கட்டும், இல்லை பிள்ளைகள் தப்பு பண்ணியே இருக்கட்டும், மக தப்பு பண்ணியே இருக்கட்டும், என்ன செய்யணும் தெரியுங்களா? இனி ஆவியானவர் ரொம்ப தெளிவாக அவங்களோட பேசுகிறார். டைம் ஆயிடுச்சுல்ல, தெளிவாக பேசுகிறார். என்ன தெரியுமா செய்திருக்கணும்? அந்த அந்த தவறை அல்லது அந்த மானத்தை வெளியில யாருக்கும் சொல்லாம அவனே மூடி இருக்கணும். அதன் பிறகு அந்த பேச்சே உலகத்திற்கு எவனுக்கும் தெரிந்திருக்க கூடாது. இது அப்பாவுக்கும் கூட தெரிஞ்சிருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நைட்டு நடந்தது, நீங்க படுத்து கிடந்தீங்க, நான் வந்து 3 கூட தெரியக்கூடாது. இதுதான் நிறைய குடும்பங்களில இல்லை. அதனாலதான் உண்மையான அன்பு பிள்ளைகள் மீது இல்லை. பிள்ளைகளுக்கு ஒரு வெறுப்பு வருவதற்கான காரணம் என்னன்னா, அல்லது பெற்றோருக்கு ஒரு வெறுப்பு வருவதற்கான காரணம் என்னன்னா, அல்லது கணவனுக்கு ஒரு வெறுப்பு வருவதற்கான காரணம், அவங்க தப்பே பண்ணிட்டாங்க. எஸ், தெரிஞ்சோ தெரியாமலோ புத்தியீனமா பண்ணிட்டாங்க, போதையில பண்ணிட்டாங்க. அந்த காரியத்தை அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுது, அது உங்களுக்குள்ள இருக்கணும். இதுதான் கடவுளுடைய உள்ளம். கடவுள் சொன்னார், நீ என்கிட்ட கொடுக்குற அந்த பாவத்தை மன்னிப்ப நான் கடலின் ஆழத்துல போட, அதை வெறிய ஒருத்தனு கூட நான் சொல்ல மாட்டேன். அப்படி அவன் செய்திருந்தா நிச்சயமாக அவன் தம்பியும் அப்பா சபித்திருக்க மாட்டார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து, ஐயோ நான் இதை சொன்னாதான் இந்த குடும்பத்துல அமைதி வரணும் அப்படிலாம் இல்லை. நீங்க ஜெபம் பண்ணாலே போதும். இல்லை அவரிடத்துல நேரடியாக கூட பேசி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நோவா இடத்துல போய், பெரியவன், அப்பா என்னப்பா போன வாரம் அப்படி இருந்துட்டியாப்பா, நான் பார்த்தேன் சரியா போச்சு, வேற எல்லாம் பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும், உங்க மானம் கப்பல் இருக்கப்போ ஒரு தம்பி பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும், உடைய ரொம்ப கேவலமா நடத்தி இருக்க மாட்டானா அப்படி சொல்லி அவரை திருத்தணுமே தவிர, இந்த மானத்தை, இந்த அசிங்கத்தை, இந்த எம்பராஸ்மெண்ட்டை உலகமெங்கும் போய் சொல்றதுல என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் அவன் போய் திரும்பி வந்து 2 பேரும் திரும்பி வந்து போத்திட்டு போனாங்க, பிரயோஜனம் இல்லை. ஊருக்கு சொல்லிட்ட பிறகு அவன் தம்பி மற்ற சொல்லுவான், அவனுத்தான் மற்ற சொல்லுவான்,
இந்த மாதிரி நோவா அப்படி படுத்து கிடந்தாரு, அப்படி இருந்தாரு, இப்படி இருந்தாரு, அப்படி சொல்லி சொல்லியே நோவா இன்னும் பெரிய குடிகாரனா மாறி இருப்பான். கேர்ஃபுல்லா இருங்க. சில விஷயங்கள் ஞானமா செயல்படுங்க. யார் இடத்துல எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். யார் இடத்துல எதை சொல்லக்கூடாதோ, உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியத்தை உங்களோட வைத்துக்கொள்ளணும். உங்க அப்பாவோ அம்மாவோ பிள்ளையோ கணவனோ மனைவியோ யாரோ ரகசியமா இருக்கணும். ரைட். சில பேர் சொல்லுவாங்க, பிள்ளைகளை பத்தி போய் வெளியே இடத்துல போய் பேசுவாங்க, மனைவி இடத்துல போய் வெளியே இடத்துல பேசுவாங்க, இப்போ அப்பா அம்மா இடத்துல போய் வெளியே இடத்துல பேசுவாங்க. பேசவே கூடாது. ரைட். இன்னொரு விஷயம், அடுத்து யார் பார்க்கலாம்னா லோத்துக்கும் தண்ணி தான் பிரச்சனை, குடிதான் பிரச்சனை. அவருக்கு அந்த 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 குடி வெறியில நடந்த ஒரு அசிங்கமான சம்பவம் ஏற்கனவே நான் சொன்னேன்ல. நான் இதை எங்க சொல்வேன்னா, யாருக்கு சொல்வேன்னா, அடிக்ஷன். என்ன அடிக்ஷன்? இந்த தவறான உறவு, ரிலேஷன்ஷிப் அடிக்ஷன், பாவ உணர்வு, பாவ வாழ்க்கை. என்ன சொல்லுவோம் ரிலேஷன்ஷிப் பற்றி? என்ன ரிலேஷன்ஷிப்பு? தவறான உறவுகள். திருமணம் ஆகாமலே உறவு வைத்துக் கொள்வது, அல்லது கணவனை விட்டு இன்னொரு மனைவியோட உறவு வைத்துக் கொள்வது, அப்படி இப்படி எல்லாம் செய்வதெல்லாம் அதுக்கு காரணம் என்னன்னா, அன்கண்ட்ரோல்டா இருக்கிறது தான். எல்லாவற்றிலும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். மொபைலில் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், தாம்பத்திய வாழ்க்கையில் அல்லது எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரோல். அன்கண்ட்ரோலாக எதுவுமே போகக்கூடாது, எதுலையுமே நம்ம அடிக்ஷன் ஆகக்கூடாது. ஸோ ஆனால் டேவிட் அந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பெத்லகேமில் இருக்கிறாரு, பெத்லகேம் பக்கத்தில் ஒரு சண்டை நடக்குது. அப்போது டேவிட்டுக்கு பயங்கர தாகம் வந்தது. உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி தெரியும், ரொம்ப தண்ணி தாகம் இருந்தது. நான் கொஞ்சம் பெத்லகேமில் தண்ணி குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். சேவகர் என்ன பண்ணாங்க, ரொம்ப உயிரை பணம் வைத்து போய் பெத்லகேம் வந்து தண்ணி கொண்டு வந்து, ஏன்னா பெத்லகேம் அவர் பிறந்த ஊர், அந்த தண்ணி கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து அந்த தண்ணியை பார்க்குறாரு, இந்த சேவகரில் பார்க்குறாரு. பார்த்தோன்னே சொல்கிறாரு, ஐயோ, ஜீவன் போயிருந்தா, எவனாவது பார்த்து கொலை பண்ணியிருந்தா அந்த தண்ணி அவ்வளோ முக்கியமா அப்படின்னு சொல்லி தண்ணி கீழே பூச்சி போட்டா. இதுதான் எதிர்பார்க்கணும். எது அவசியம் இல்லையோ அதை விட்டுணும். இயேசுவிடத்தில் வந்த சோதனை அதுதான். கல்களை அப்பமாக்கு, பசியை ஆற்று. ஆண்டவர் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் கடைசி நாளில் சிலுவையில் அவருக்கு கொஞ்சம் காடி கொடுத்தாங்க. இந்த காடி என்பது என்னன்னா, கொஞ்சம் வலியை நிற்கும், மாஃபின் மாதிரி. கொஞ்சம் சாகிற பொழுது அது கொஞ்சம் மயக்கமாக இருக்கும். அவங்க அந்த வலி இல்லாமல் அவங்க சாகிறதே தெரியாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரஸி நிலையில போய் செத்துருவாங்க. ஆண்டவர் அதை மறுத்தார். இல்லை, நான் அனுபவிக்கலாம், அந்த பாடுகளை அனுபவிச்சு தான் ஆகணும். பிரியமானவர்களே, ஏசாம் இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? அலட்சியம், uncontrolled appetite, uncontrolled drug abuse, uncontrolled relationship, uncontrolled marital affairs, uncontrolled addiction in mobiles and all those அசிங்கமான காரியங்கள். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ண வைக்கிறார். We have to control everything, my dear. இது எனக்கும் தான், இந்த பிரச்சனை உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் தான், என் குடும்பத்திற்கும் தான், என்னோட சார்ந்தவங்களுக்கு தான். நம்ம சாப்பாடில் கண்ட்ரோலாக இல்லை. விதமான டீ நிறைய குடிப்பாங்க, அது தவறு. காஃபி நிறைய குடிப்பாங்க, அதுவும் தவறு தான். புகையில போடுவாங்க, தவறு தான். பொடி போடுவாங்க, தவறு தான். குடிப்பாங்க, தவறு தான். அதிகமான கறிகள், நான்வெஜ் சாப்பிடுவாங்க, தவறு. தேவையில்லாம எல்லாவற்றிலும் அடிக்ஷன் தவறு. இதனால என்ன நடந்தது என்னன்னா, தன்னுடைய புத்திர ஸ்வீகாரத்தை அவன் இழந்து போனான். பிரியமானவர்களே, சில விஷயம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோன்னா நம்ம அப்பா பிள்ளை அப்படின்ற உறவு போயிடும். அப்புறம் என்னதான் கேட்டாலும்
அந்த பிள்ளைகளின் அப்பத்தை நம்மால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசாவின் வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். உண்மையாகவே ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசி வருகிற எங்கள் பாவங்கள், குற்றங்கள், எங்களுடைய தயக்கங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் விலக்கி காண்பித்து கொண்டு இருக்கிறீர். ஸ்தோத்திரம். அவற்றிலிருந்து விடுதலையாக்க நீர் உதவி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்று முதல் எங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கூட உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு நிமிஷத்துல கேளுங்க. அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணுமா? அப்படைட்லேருந்து வெளியே வரணுமா? அன்கன்ட்ரோல்டு செக்ஷுவல் காரியங்களிலிருந்து வெளியே வரணுமா? ஜெபம் பண்ணுங்க. ஃபாதர், ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. ப்ளீஸ் உதவி செய்யுங்க. எங்களால் முடியாது. நாங்கள் பலவீனமான பாண்டம். நாங்கள் பலவீனம் படுது. ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனால் மாம்சமும் பலவீனம் உள்ளது. நான் விரும்பினதை செய்யாமல் நான் விரும்பானதை நான் செய்து வருகிறேன். ஆண்டவரே, எனக்கு அதில் விருப்பமே இல்லை, ஆனாலும் நான் அதை செய்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த உலகத்தில் எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் பாதையிலே நம்மை நடத்துவார். எப்போ நம்ம மனம் திரும்ப நினைக்கிறோமோ அப்பொழுதே நமக்கு ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்தி அவை எல்லாவற்றையும் மறக்கும்படி கிருபை செய்வார். அந்த புத்திர பாக்கியத்தை நமக்கு திரும்ப கொடுப்பார். இயேசுவே, அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு பெரிய அற்புதங்களுக்காய் காத்திருக்கிறோம். திருமணம், வாழ்க்கை, குழந்தை பேரு, சுகம், ஆரோக்கியம், கேன்சர்லேருந்து விடுதலை, எல்லாவற்றிலும் சரும வியாதிகள், கோல்டு, சைனசிட்டிஸ், எலும்பு முறிவிலிருந்து விடுதலை, எல்லாவற்றும் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பீரார். தேவைகளை சந்திப்பீரார். இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை திறனாய் பார்க்க உதவி செய்யும். இந்த ஊழியத்தை பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி அநேகருக்கு இதை அடுத்து செல்கிற கிருபை தார். ஒருவேளை இந்த காரியங்கள் அவர்களுக்கு பிடித்திருந்தால் இந்த அன்கன்ட்ரோல்டு அப்படைட் பற்றி மற்றவர்களுக்கு சொல்லி, ஏசா போல நாம் இருக்கக்கூடாதுப்பா என்று சொல்லி, தாவீதை போல நாம் இருக்கணும், இயேசுவை போல நாம் இருக்கணும், எதுலையுமே நமக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் என்று மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க, பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தேவன் ஒரு ஊழிய வாஞ்சியை, ப்ரீச்சிங் ஆவியை கொடுப்பீரார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.